நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு கப்பல் எடுத்துட்டு கடலுக்குள்ள ட்ரிப்புக்காக போறீங்க. அப்போன்னு பார்த்து ஒரு பெரிய புயல் அடிச்சு உங்க கப்பல் கவுந்துட, அந்த நேரம் உங்கள காப்பாத்துறதுக்காகவே வந்த மாரி ஒரு பெரிய கப்பல் வருது. சரின்னு சந்தோஷத்துல பட்டுன்னு அதுல ஏறிடுறீங்க. ஆனா அங்க இத விட ஒரு பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்களே எதிர்பார்க்காம அடுத்தடுத்து அங்க என்ன நடந்துச்சு? அங்க இருந்து நீங்க எப்படி தப்பிச்சீங்க? அப்படின்ற மாதிரி ஒரு கதைய சொல்லக்கூடிய படம் தான் 2009ல ரிலீஸ் ஆன தி ட்ரையாங்கிள். இதுல சீனுக்கு சீனு ட்விஸ்ட் வச்சுட்டே போவாங்க. ஸோ இந்த படத்த ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, வேற லெவல் படம் பார்த்த ஒரு ஃபீல் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக்க போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ கதைக்குள்ள போலாம். படத்தோடைய ஸ்டார்ட்டிங் சீன்ல நம்ம ஹீரோயின காட்டுறாங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு கொஞ்சம் மூளை வளர்ச்சி கம்மி. ஸோ அவன் எல்லா விஷயத்தையுமே ஸ்லோவா தான் லேர்ன் பண்ணிட்டு இருப்பான். அப்போ தெரியாம அவன் வரைஞ்சிட்டு இருக்கும்போது பெயிண்ட்டை கொட்டி விட்டுறான். அதையும் ஹீரோயின் "ஏன்பா இப்படி பண்ண?" அப்படின்ற மாரி திட்டிட்டே துடைக்கிறாங்க. அப்போ யாரோ அவங்க வீட்டு காலிங் பெல் அடிக்க, யாருன்னு திறந்து பார்த்தா அங்க யாருமே இல்லைங்க. அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல ஒருத்தர் கார்டனிங் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட "நீங்க யாராவது பார்த்தீங்களா?" அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறாங்க. அவரும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சரி ஓகேன்னு உள்ள போய் ட்ரெஸ் எடுத்து வச்சிட்டு இருக்க, அப்போதான் அவங்க ஃப்ரிட்ஜில் இன்னைக்கு நைட்டு ஹார்பர்ல மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நோட்ஸ் ஒட்டியிருக்கு. சரின்னு வேகமா அவங்க அவ பையனை கூப்பிட்டுட்டு கிளம்புறா. அந்த பையனும் அடம் பிடிக்கிறான், வரமாட்டேன்னு சொல்லி. ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்திட்டு அப்படியே அவனையும் அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹார்பரை காட்டுறாங்க. அங்க நம்ம ஹீரோயின் போயிருக்கா. அவளோட பையன் எங்கன்னு தெரியல, நமக்கு காட்டல. இப்போ அவன் ஃப்ரெண்டு விக்டர் அப்படின்றவன் இவளை கூப்பிட்டு போறான். அங்கதான் இவங்க டிராவல் பண்ண போற ட்ரையாங்கிள் அப்படின்ற ஒரு போட் இருக்கு. இவ ஃப்ரெண்டு கிரேக்க பார்த்த உடனே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இப்போ அவங்க எல்லாருமே டிராவல் பண்ண தயாராகிட்டாங்க. அந்த போட்ல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் இருக்கா, அவ ஃப்ரெண்டு இந்த மொட்டையன் இருக்கான்ல, இவனோட பேரு விக்டரு, அப்புறம் கிரெக்கு, அப்புறம் சாலி, அவளோட ஹஸ்பண்டு ஹெதர் அப்படின்ற ஒரு பொண்ணு. இப்படின்னு சொல்லி 6 பேர் தான் இந்த போட்ல இப்போ கிளம்புறாங்க. கிளம்புன உடனே ஹீரோயின் டயர்டில் தூங்கிடுறா. 2 மணி நேரமா தூங்கிட்டு இருக்கா போல. அப்போ இவ முழிச்சுக்கிறா. அந்த நேரம் அங்க வந்த ஹெதரு, "என்ன கெட்ட கனவா? இந்தா இந்த ட்ரிங்க்ஸை குடி" அப்படின்ற மாதிரி ட்ரிங்க்ஸை தரா. இதே சமயம் நம்ம விக்டரும் கிரெக்கும் பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரம் கிரெக்கு கிட்ட ஜெஸ்ஸு, அதான் ஹீரோயின் இருக்கால, அவ பையனையும் கூட்டு வரேன் தானே சொன்னா. அவ ஏன் இப்போ அந்த பையனை கூப்பிட்டே வரல? அந்த பையன் எங்க அப்படின்ற மாதிரி நானும் அவகிட்ட கேட்டேன். ஆனா 2 நிமிஷம் எதுவுமே சொல்லாம நின்று யோசிச்சுட்டு இருந்தா. அதனால நானும் விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு கிரேக்கு, "அவனை ஸ்கூல்ல தான் விட்டு வந்திருப்பா, நீ ஒன்றும் கவலைப்படாத" அப்படின்ற மாதிரி சொல்றான். அந்த நேரம் ஹீரோயினும் மேலே வரா. அப்படியே கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸா ஜாலியாக பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த நேரம் ரொம்ப தூரத்தில் கருப்பான மேகங்கள் இவங்களை நோக்கி இந்த டைம் வந்துட்டு இருக்கு. அதை அவங்க நோட் பண்ணிடுறாங்க. உடனே கிரெக்கு ரேடியோ மூலிமா செக்யூரிட்டி கோஸ்ட்டுக்கு கான்டாக்ட் பண்ணி, "எங்களை நோக்கி ஒரு பெரிய புயல் வந்துட்டு இருக்கு, நீங்கள் எங்களை ரெஸ்கியூ பண்ணணும்" அப்படின்ற மாதிரிலாம் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கு அவங்க, "அப்படிலாம் இல்லையே, உங்கள் ரூட்டில் புயல் வந்திருக்க மாதிரி ஒரு அறிகுறி கூட இல்லை" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அவங்களோட சிக்னலுமே கட் ஆகிடுது. அப்போது வேறு ஃப்ரீக்வன்சியிலேருந்து ஒரு பொண்ணு, "என்னை காப்பாற்றுங்க, அவள் எங்கள் எல்லாரையுமே கொண்டுகிட்டு இருக்கா" அப்படின்ற மாதிரி சொல்கிறா. "யார், நீ எங்கே இருக்க?" அப்படின்ற மாதிரி கிரெக்கு கேட்க, அதுக்குள்ளே இவளோட சிக்னலுமே கட் ஆகிடுது. இப்போது இவங்களை நோக்கி வந்துட்டு இருந்ததில்ல அந்த பெரிய புயல் இவங்களையும் வந்து தாக்க ஆரம்பிக்குது. அதில் இவங்க எல்லாருமே தண்ணிக்குள்ளே போயிடுறாங்க. போட்டுமே கவுந்துடுது. கொஞ்ச நேரத்தில் புயல் நின்ன பிறகு பார்த்தா அவங்க கூட வந்த ஹெதர் அப்படின்ற பொண்ணு மட்டும் காணோம். தண்ணியில் மூழ்கி அவள் செத்துட்டா போல. என்னாச்சு அப்படின்றது தெரியல. இப்போ என்ன பண்ணுறது, எப்படி கரைக்கு போகிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு ஒரு பெரிய பழைய கப்பல் மாதிரி இருக்குது. அது இங்கே வந்துட்டுருக்கு. அப்போ தான் தப்பிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் கையை காட்டி ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. அதுவும் பக்கத்தில் வருது. அந்த ஷிப்பில் ஒரு பொண்ணு நிற்கிறத பார்த்துடுறாங்க. இவங்களும் கையை காட்ட அந்த பொண்ணு அங்கேருந்து போயிடுறா. இவங்க கிட்ட வந்த உடனே அந்த ஷிப்பு நிற்கிது. சரின்னு இவங்க எல்லாருமே அந்த கப்பலில் ஏறிட்டு, "யாராவது இருக்கீங்களா?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் யாருமே அங்கே வரலங்க. இவ்வளோ பெரிய கப்பலில் யாருமே இல்லையா? என்ன விளையாடுறாங்களா? அப்படின்ற மாதிரி அவங்களும் சுற்றி முற்றி பார்த்துட்டே போயிட்டுருக்காங்க. அப்படியே உள்ளே போயிட்டு இருக்கும்போது இந்த கப்பலோட ஃபோட்டோவை பார்க்குறாங்க. அப்போ தான் இந்த கப்பலோட பேரும் போட்டிருக்கு. எவோலஸ் அப்படின்னு சொல்லி பேரும் இருக்குது. இந்த எவோலஸ் அப்படின்ற பேருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அர்த்தமே இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த சாலின்ற பொண்ணு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். எவோலஸ் அப்படின்றது ஒரு கிரேக்க கடவுள் போல். அந்த கடவுளுக்கு ஒரு பையன் இருந்திருக்கான். அந்த பையன் ரொம்ப பெரிய தப்பு பண்ணதுனால அவனுக்கு ஒரு தண்டனை கொடுத்துருக்காரு. எந்த மாதிரி தண்டனைன்னு பார்த்தீங்கன்னா, மலைக்கு மேலே ஒரு பாறையை கொண்டு போய் நிற்க வைக்கணும். அந்த பாறையை அவனை கொண்டு போய் நிற்க வைப்பான். ஆனால் அது அந்த மலையோட இன்னொரு சைடு போய் கீழே விழுந்துடும். மறுபடியும் அந்த பாறையை கீழே போய் எடுத்துகிட்டு வந்து மேலே நிப்பாட்டி வைப்பான். மறுபடியும் அது கீழே போகும். இப்படியே அவன் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு தண்டனையை அந்த கிரேக்க கடவுள் கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் சாலி அப்படின்றவ சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு இவங்க எல்லாருமே, "ஏன் இப்படி ஒரு தண்டனையை கொடுக்கணும்?" அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் அந்த ஷிப்புக்குள்ளே இருந்து ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. அந்த சத்தம் இவங்க நிற்கிற இடத்துக்கு பின்னாடி இருந்து தான் வந்திருக்கும். என்னன்னு பார்க்குறதுக்காக விக்டர்ன்றவன் போய் பார்க்குறான். ஆனால் அங்கே யாருமே இல்லை. அங்கே கதவுல ஒரு சாவி மட்டும் இருக்குது. அந்த சாவி எடுத்துகிட்டு வந்து இவங்க கிட்ட காட்ட, அதை பார்த்தோன்னே ஹீரோயின், "இது என்னோட சாவி தான், பாருங்களேன், இது என்னோட வீட்டு சாவி, இது கார் சாவி" அப்படின்ற மாதிரி சொல்லி அதில் அவளோட பையனோட ஃபோட்டோ கூட இருக்கும், பாருங்க அப்படின்ற மாதிரி காட்டுறான்.
இவங்களுக்கும் ஆச்சரியம். எப்படி இவளோட சாவி இங்க வந்திருக்கும்னு சொல்லி. அப்பதான் அவங்க யோசிக்கிறாங்க, எதர்ன்ற பொண்ணு கீழ விழுந்திருப்பாள. அந்த பொண்ணு ஒரு வேள இத எடுத்து வச்சுட்டு விளையாடுறாளோ அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு, அப்படியே பக்கத்துல இன்னொரு ரூமுக்குள்ள போறாங்க. அந்த ரூம்ல பார்த்தீங்கன்னா, நெறைய சாப்பிடுறதுக்கான பொருட்கள்லாம் இருக்கு. இத பார்த்தோனே விக்டர்ன்றவன் அத எடுத்து போய் சாப்பிட்டுட்டு இருக்கான். இங்க யாராவது இருந்திருக்கணும். அதனால தான் இந்த சாப்பாடுலாம் இங்க இருக்கு. எல்லாருமே கண்டிப்பா நம்ம கூட விளையாடுறாங்க அப்படின்ற மாரி தான் நெனச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரம் டைம் என்ன அப்படின்ற மாரி கேட்க அந்த கிரெக்கு பையன் அவனோட வாட்ச பார்க்குறான். அதில 11 மணின்னு போட்டிருக்கு. ஆனா, நம்ம ஹீரோயினா அவ வாட்ச பார்க்கும்போது 8:17லயே ஸ்டாப் ஆயிருக்கு. அதே மாரி இந்த ஷிப்போட கிளாக்லயும் 8:17 அப்படின்ற இடத்துல தான் ஸ்டாப் ஆயிருக்கு. ஆனா, இவ அத யார்கிட்டயுமே சொல்லல. சாலின்றவ அவளோட ஃப்ரெண்ட் ஹெதர் இருக்கால்ல, அவ எங்கேயாவது இருக்காளான்னு சொல்லி கத்தி கத்தி கூப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ பக்கத்துல யாரோ ஒருத்தவங்க இருக்கத நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு, அங்க யாரோ இருக்காங்க அப்படின்ற மாரி கத்த, அத நோக்கி விக்டருமே ஓடிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் ஆகுது. விக்டர் இன்னும் திரும்ப வரவே இல்ல. ஸோ, அதனால நம்ம ஹீரோயினும், கிரெக்கு பையனும் 2 பேருமே விக்டர தேடி போறாங்க. இவங்க அதான் சாலியும், சாலியோட ஹஸ்பண்ட் மட்டும் அந்த டைனிங் ரூம்லயே இருக்காங்க. இவங்க கொஞ்சம் தூரம் போனவங்க ஒரு ரூம்குள்ள இருந்து சவுண்ட் வரும். அந்த ரூம திறந்துட்டு பார்த்தா, அதுக்குள்ள டேப்ப யாரோ திறந்து வச்சிருக்காங்க. அந்த நேரம் அந்த டேப்புக்கு மேலே ஒரு மிரர் இருக்கும். அந்த மிரர்ல ரத்தத்தால கோ டூ தியேட்டர் அப்டின்ற மாரி போட்டிருக்கு. இத பார்த்தோனே இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. அப்போ உடனே இவள கூட்டிட்டு வெளிய வந்துடுறான். அந்த நேரம் நம்ம ஹீரோயினு, "இங்க பாரு கிறுக்கு, இத நீ விளையாட்டா நெனச்சுக்காத. சீரியஸா இருக்கும் போல. எனக்கு ஏதோ ஒரு விஷயம் தோணுது. ஆனா என்ன அப்படின்றது புரியல. என் மைண்ட்ல இதெல்லாம் ஆல்ரெடி நடந்த மாரி, தேஜாவு மாரி இருக்கு." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் கேட்ட நம்ம கிறுக்கு, "இங்க பாரு, உன்னோட இமேஜினேஷன்ஸ்க்குலாம் இந்த நேரம் கிடையாது. நம்மளே தப்பிச்சு இந்த ஷிப்ல ஏறியிருக்கோம். எப்பயாவது கரைக்கு போகணும்னு தான் பார்க்கணும்." அப்படின்ற மாரி சொல்றான். அதுக்கு ஹீரோயின் கோவப்பட்டு அங்கருந்து நான் வேற பக்கம் போறேன்னு சொல்லிட்டு போறா. இப்போ அந்த டைனிங் ஹால்ல நம்ம சாலியும், சாலியோட ஹஸ்பண்டும் இருந்தாங்கல்ல. அவங்க 2 பேர்கிட்டயும் யாரோ தியேட்டருக்கு போங்கன்ற மாரி சொல்லியிருந்தாங்க போல. சரின்னு அவங்க அங்கருந்து தியேட்டர் ரூமுக்கும் போயிடுறாங்க. அங்க போய் பார்த்தா, அந்த ஏவோலஸ்ன்னு சொல்லி ஒரு கிரேக்க கடவுள் இருந்தார்ல, அவரோட கதைய வந்து அங்க ஸ்க்ரீன்ல அப்படியே ஒட்டி வச்சிருக்காங்க. டிராயிங் மாரி. அவர் வந்து இந்த கடல்களுக்கெல்லாம் கடவுள் போல. சாரி ஏர் இருக்குல்ல, அந்த காத்துக்கெல்லாம் கடவுள் போல. ஸோ, அந்த கதைய சொல்ற மாரி அந்த தியேட்டர்ல ஸ்க்ரீன் பண்ணி வச்சிருக்காங்க. அத இவங்க பார்த்துட்டு, "இங்க யாரும் இல்லையே, ஹீரோயின் இல்லையே" அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அந்த டைனிங் ஹால் இருக்கும்ல, அங்க போயிட்டு சாலியும் அவங்க ஹஸ்பண்டும் இருக்காங்களான்னு சொல்லி பார்க்குறா. ஆனா, அங்க அவங்க 2 பேருமே இல்ல. அதான் அவங்க தியேட்டர் ரூமுக்கு போயிருப்பாங்கல்ல, அது இவளுக்கு தெரியாது. அந்த நேரம் அந்த டைனிங் ஹாலுக்கு விக்டரும் உள்ள வரான். ஆனா, அவனோட கழுத்துல ஃபுல்லாவே ரத்தமா இருக்கு. என்னாச்சு அப்படின்ற மாரி ஹீரோயின் பதக்கத்தோடயே பக்கத்துல போறா. அந்த நேரம் அவன் டக்குன்னு ஹீரோயினோட கழுத்த புடிச்சு நெரிக்க ஆரம்பிச்சிடுறான். அப்பதான் அவனோட கழுத்துக்கு பின்னாடி ஒரு ஓட்டை விழுந்திருக்கு அப்படின்றத நோட் பண்றா. யாரோ ஷூட் பண்ணியிருக்காங்க போல அப்படின்ற மாரி நெனச்சுக்கிறா. வேற வழி இல்லாம அவனோட அந்த காயத்திலேயே அவ குத்தி அவன கீழ விழ வச்சுட்டு இவ எஸ்கேப் ஆகுறா. அப்போ மேல இருந்து யாரோ ஒருத்தவங்க ஷூட் பண்றாங்க இவங்கள. இவளும் பயத்துல அங்கருந்து பக்கத்துல இருக்கிற தியேட்டர் ரூம்குள்ள வந்துடுறா. அங்க பார்த்தா நம்ம கிரெக்கு பையன் செத்து போய் கிடக்கான். அங்க பக்கத்திலேயே சாலியும் அவங்க ஹஸ்பண்டுமே கத்தி அழுதுகிட்டு இருக்காங்க. இத பார்த்த இவ என்னாச்சு? என்னாச்சு? அப்படின்ற மாரி பக்கத்துல போக, "நீ கிட்ட வராத. நீ தான் இவள சுட்டன்னு சொல்லி அவனே சொன்னான்." அப்படின்ற மாரி அவங்க திட்டுறாங்க. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. "நான் எப்படி அவன சுட்டேன்? விக்டர் அங்க அடிபட்டு கிடந்தான். அவனையும் யாரோ குத்தியிருக்காங்க. அவன் கிட்ட தான் நான் இருந்தேன்." அப்படின்ற மாரி சொல்றா. ஆனா அவங்க அத புரிஞ்சுக்கவே மாட்றாங்க. "நீ தான் அவன சுட்டுருக்க." அப்படின்ற மாரி சொல்லி அவள போட்டு அடிக்கிறா அந்த சாலின்றவ. அப்போ மேல யாரோ ஒரு கொலைகாரன் மூஞ்சில மாஸ்க்க போட்டு இவங்கள ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஷூட் பண்ணதுல சாலியோட ஹஸ்பண்ட சுட்டுடுறான். அப்புறம் சாலிக்கும் அடிபட்டுருக்கு. ஆனா, சாலி இன்னும் உயிரோட தான் இருக்கா. இவளையாவது காப்பாத்தணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே பக்கத்துல கூட்டு போக, அந்த மேல இருந்தான்ல கொலைகாரன், அவன் இன்னமும் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். சரி நம்மளாவது இங்கேருந்து தப்பிச்சிடணும்னு சொல்லி, அங்கேருந்து அந்த ஷிப்புக்கு மேல் பகுதிக்கு இவ ஓடி வந்துடுறா. ஆனா, அந்த கொலைகாரன் இங்கேயும் வந்துட்டான். இவள வந்து அவன் அட்டாக் பண்ணும்போது, இவ பக்கத்துல ஒரு கோடாலி இருந்திருக்கும். அத எடுத்து அந்த கொலைகாரன அடிக்க ட்ரை பண்றா. அந்த நேரம் அவன் கையில இருக்கிற அந்த கன்னுன்றது கீழ விழுந்துருது. இப்போ இவ அவன கரெக்ட்டா லாக் பண்ணிர்றா. அந்த ஷிப்போட கார்னர்ல போயிட்டு, அந்த நேரம் அவன் என்ன சொல்றான், "இங்க பாரு நீ தப்பிக்கணும் அப்டின்னா, இங்க வர எல்லாரையுமே கொலை பண்ணி தான் ஆவணும்." அப்டின்ற மாரி சொல்றான். அவனோட குரல் கேட்கறதுக்கு பொண்ணு மாரி தான் இருக்கு. ஸோ, நமக்கு அவன் யாருன்றது தெரியல. அப்போ இவ அட்டாக் பண்ண போக, அந்த நேரம் அவன் கீழ குதிச்சிடுறான். தண்ணிக்குள்ள குதிச்சிடுறான். சரின்ட்டு இப்போ நம்ம ஹீரோயின் நம்மளால தப்பிச்சோமே அப்டின்ற மாரி பெருமூச்சு விட்டு, அங்க உள்ள ஷிப்ல ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம்குள்ள போறா. போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க, அப்போ வெளிய ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு சொல்லி வெளிய வந்து பார்த்தா, அங்க தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டே காத்துட்ருக்கு. அவ அந்த விஷயத்த பார்த்து மிரண்டு போயிடுறா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவுங்க அந்த போட்ல நின்னுட்டு காப்பாத்துங்க, காப்பாத்துங்கன்னு கத்தியிருப்பாங்கல்ல. அதே மாதிரியே அங்க இவுங்கள மாரியே ஒருத்தவங்க நின்னுட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம ஹீரோயின் மாரி ஒருத்தவங்களும் இவுங்கள இங்க பார்த்துட்டு இருக்காங்க. இவுங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்துருப்போம்ல, இவுங்க போட்லேருந்து கை காட்டும்போது, அந்த போட்ல ஒரு பொண்ணு நின்னுருப்பா. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயின் தான். இவளுக்கும் இப்ப தான் இது புரியுது. "ஐய்யய்யோ!" அப்படின்னு நினைச்சுட்டு அந்த ஷிப்புக்குள்ளேயே அவ போய் ஒளிஞ்சுக்கிறா. அந்த நேரம் இவங்க எல்லாருமே அந்த ஷிப்ல ஏறிர்றாங்க. ஏறிட்டு ஃபர்ஸ்ட்டு எங்க போவாங்க? அந்த ஒரு ஃபோட்டோ இருக்கும்ல, இந்த கப்பலோட ஃபோட்டோ. அங்க போயிட்டு இந்த கப்பலோட பேருக்கு பின்னாடி இருக்க எக்ஸ்ப்ளனேஷன பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினு
அங்க பின்னாடி இருந்து அத கவனிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ அங்க ஒரு புதுசா ஒரு ஹீரோயின் வந்திருக்கால, அவள நம்ம ஹீரோயின் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். இங்கேருந்து ஒளிஞ்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோயின் அதான் நம்பர் 1 அவளோட பாக்கெட்ல இருக்க சாவிய கீழ போட்டுடுறா. அந்த சத்தத்த கேட்டுட்டு அங்க இருக்கிற விக்டரு இந்த பக்கமா வரான். ஸோ அவன் கண்ல மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினு இந்த பக்கமா ஓடிடுறா. ஆனா விக்டர் பார்த்தீங்கன்னா, அந்த சாவிய எடுத்துட்டு போய் இவங்க கிட்ட அதான் நம்ம நம்பர் 2 ஹீரோயின் கிட்ட காமிக்கிறான். அத பார்த்த உடனே நம்பர் 2 இது என்னோட சாவி தான் அப்படின்ற மாரி சொல்றா. இப்போ நமக்கு புரிஞ்சிருக்கும் முன்னாடி இதே விஷயம் தான் நடந்திருக்கு. அதுக்கு அடுத்ததா அவங்க டைனிங் ஹால்குள்ள போறாங்க. அங்க போயிட்டு அங்க இருக்கிற சாப்பாடுலாம் பார்த்துட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் அதையுமே ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கா. இங்க என்னதான் நடக்குது? நடக்கிறது எல்லாமே மறுபடியும் நடந்துட்டு இருக்கு. ஆனா அங்க நம்மள மாரி இன்னொருத்தவங்களும் இருக்காளே அப்படின்ற மாரி ரொம்பவே குழப்பத்துல யோசிச்சுக்கிட்டே அந்த பக்கமா நிக்கிறா. அந்த நேரம் அதான் நம்பர் 2 ஹீரோயின் இருக்கால, அவ வந்து நம்ம ஹீரோயின பார்த்துடுறா. பார்த்தோனே அங்க யாரோ இருக்காங்க அப்படின்ற மாரி கத்த, இவ அங்கருந்து ஓட ஆரம்பிச்சிடுறா. விக்டர் பையன் இவள தொரத்திக்கிட்டே ஓடி வரான். இந்த சீனுமே நமக்கு முன்னாடியே நடந்திருக்கும். அங்க இருந்தது நம்ம ஹீரோயின் தான். நம்ம ஹீரோயினும் அங்கேருந்து ஓடி வெளிய வந்துடுறா. வெளிய வந்துட்டு அந்த கப்பல்ல இருந்து வெளிய எட்டி பார்த்தா, அங்க ஒரு பாடி மிதந்துட்டு இருக்கு. அந்த பாடி யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா, சாலி இருப்பாள்ல, அவளோட ஹஸ்பண்டோட பாடி தான் அது. அப்போ அந்த இடத்துக்கு ஓடி வந்த விக்டரு இங்க வந்து பார்த்தா, ஹீரோயின் இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறான். "என்ன நீ நீ அங்க தானே இருந்த. அதுக்குள்ள எப்படி இங்க வந்த?" அப்படின்ற மாரி கேட்க, அதுக்கு அவ, "இங்க பாரு நான் சொல்றத கவனி. அங்க பாரு நம்ம ஃப்ரெண்டோட பாடி மிதந்துட்டு இருக்கு" அப்படின்ற மாரி சொல்றா. அத பார்த்தா, அங்க எந்த ஒரு பாடியுமே இல்ல. "நீ என்ன சொல்ற? உளறாத" அப்படின்ற மாரி இவன் சொல்ல, "இல்ல, இல்ல உண்மையிலே அங்க இருந்தது. நீங்க எல்லாருமே முன்னாடியே செத்துட்டீங்க" அப்படின்ற மாரிலாம் சொல்றா. "உளறாத, இங்க பாரு உன் மைண்ட் ஏதோ கோளாறு ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். இந்த விஷயத்த பத்தி நான் எதுவும் அவங்க கிட்ட சொல்லிக்க மாட்டேன். நீயும் மறந்துரு. வா இங்கேருந்து நம்ம போற வழிய பார்ப்போம்" அப்படின்ற மாரி சொல்றான். இதெல்லாம் கேட்ட ஹீரோயின் கோவத்துல அவன செவுத்து பக்கம் இப்படி தள்ள, அப்போ செவுத்துல இருக்க குக்கி அவனோட கழுத்துல பட்டு அவனுக்கு அடிபட்டுருது. அப்போ அவன் கீழ விழுக ரத்தம் ஊத்திட்டு இருக்குங்க. ஸோ இப்படி தான் இவனுக்கு கழுத்துலயும் அடிபட்டுருக்கு போல. இத பார்த்த ஹீரோயின் பயந்து போய் அங்கேருந்து ஓடிடுறான். இதுக்கப்புறம் விக்டர் எங்க போவான்? அங்கேருந்து டைனிங் ஹாலுக்கு தான் நேரா போயிட்டு இருக்கான். ஸோ இப்போ உள்ள போன ஹீரோயின் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கா. அந்த நேரம் ஹீரோயின் 2வும் கிரெக்கும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது என்னது? நம்ம பேசுனது கூட அப்படியே நடக்குது அப்படின்ற மாரி அவ யோசிச்சு ரொம்பவே குழப்பத்துல ஒரு ரூம்குள்ள போய் கத்திட்டு இருக்கா. அப்போதான் ஒண்ணு நோட் பண்றா. அந்த ரூமுக்குள்ள ஒரு கொலைகாரன் வந்திருப்பான்ல ஆல்ரெடி முகத்துல மாஸ்க் போட்டு. அவனோட ட்ரெஸ் எல்லாமே அங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம கன்னுமே இருக்கு. அப்படியே சைடுல பார்த்தா கீழ நெறைய பேப்பர் கொட்டியிருக்கு. என்னன்னு ஒரு பேப்பர் எடுத்து படிச்சு பார்க்குறா. அதுல இங்க அவங்க வந்தாங்க அப்படின்னா அவங்கள கொன்னுரு அப்படின்ற மாரி எழுதியிருக்கு. இந்த ஹேண்ட் ரைட்டிங்க நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்ற மாரி இன்னொரு ஃப்ரெஷ்ஷான பேப்பர் எடுத்து இவ எழுதி பார்க்குறா. பார்த்தா அது இவளோட ஹேண்ட் ரைட்டிங் தான். ஆல்ரெடி இவ இங்க வந்திருக்கா. அதே மாரியே இந்த மாரி எழுதி பார்த்துருக்கா. இந்த மாரி ஏகப்பட்ட தடவ நடந்திருக்கு போல. அதனால அங்க ஏகப்பட்ட பேப்பர்ஸும் இருக்கு. அதே மாரியே பக்கத்துல கீழ ட்ரைனேஜ்க்கு ஒரு இடம் இருக்கும் போல. அந்த இடத்துல ஒரு செயின் மாட்டிக்கிட்டு இருக்கு. அந்த செயின் நம்ம ஹீரோயினோட செயின் தான். அது அவ எடுக்க ட்ரை பண்றா. அப்போ அது கீழ விழுந்துருது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த மாரி ஏகப்பட்ட செயின் விழுந்து கிடக்கு. அது மட்டும் இல்லாம, இப்போ நம்ம ஹீரோயினோட கழுத்துல இருக்க செயினுமே தவறி அதுக்குள்ள விழுந்துருது. இவளுக்கு இப்போ தான் ஒரு விஷயம் புரியுது. நம்ம இங்க வந்தது, இங்க பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே ரிப்பீட்டடா நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறமும் இத நடக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற அதான் கொலைகாரனோட கன் இருக்குல்ல, அந்த கன் எடுத்துட்டு அவ நேரா இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியும் இல்லையா? அவ நடந்து போயிட்டு இருக்கா. அதே நேரம் நம்ம சாலி அவளோட ஹஸ்பண்ட காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் தியேட்டர நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் தானே தியேட்டருக்கு வர சொன்னா அப்படின்ற மாரி பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. இந்த நேரம் அந்த நம்ம ஹீரோயின் 2 இருக்கால, அவ வந்து டைனிங் ஹால்க்குள்ள போறா. அதாவது சாலியும் அவங்க ஹஸ்பண்டையும் தேடி. அதான் முன்னாடி போயிருப்பால, அதே மாரி இப்போ ஹீரோயின் 2வும் போறா. அங்க போனா விக்டர் பையன் வந்திருப்பான். ஸோ அந்த விக்டரு இவள கொலை பண்ண ட்ரை பண்ணுவான்னு தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம ஹீரோயின் கன் எடுத்துட்டு அங்க போயிடுறா. அந்த ஈவென்ட்ட நடக்க விடாம தடுத்துடுறா. அங்க வந்து நம்ம விக்டர கன்ன வச்சு மிரட்ட, அப்போ விக்டருக்கும் ஷாக் ஆயிடுது. என்னடா இது 2 ஹீரோயின் இங்க இருக்காங்க அப்படின்ற மாரி பார்க்குறான். ஹீரோயின் 2க்குமே ஷாக்கு. நம்ம ஹீரோயின் கன் வச்சு நிக்கிறத பார்த்தோனே பயந்து போய் அந்த ஹீரோயின் 2 இருக்கால, அவ அந்த ரூம விட்டு வெளிய போயிடுறா. இப்போ நம்ம ஹீரோயின் விக்டர் கிட்ட போயிட்டு, "பாத்தியா நான் உன்கிட்ட அப்பவே சொன்னேன்ல, இது எல்லாத்தையுமே பண்ணது நான் கிடையாது. வேற யாரோ இருக்காங்க. ஸோ இங்க ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. நான் இது எல்லாத்தையுமே மாத்தப் போறேன். ஸோ நீ இங்கேயே சேஃபா இரு. நான் முடிக்க வேண்டிய வேலைலாம் இருக்கு. அத முடிச்சுட்டு வந்துடுறேன்." அப்படின்ற மாரி சொல்லும்போதே, பக்கத்துல இருந்து ஏதோ ஒரு கன் சவுண்ட் கேட்குது. என்னன்னு பார்த்தா, பக்கத்துல தியேட்டர் ரூம் இருக்கும்ல, அங்க வந்து கிரெக்க சுட்டு தள்ளியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் சாலியும், சாலியோட ஹஸ்பண்டையும் ஷூட் பண்ணிருவாங்க அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டே, நம்ம ஹீரோயின் உள்ள போய் கன்ன வச்சு அவங்க 2 பேரையுமே காப்பாத்தி வெளிய இன்னொரு ரூமுக்கு கூட்டு வந்துர்றான். இப்போ அவங்க கிட்ட, "இங்க பாருங்க, இங்க நடக்கிற விஷயத்த எல்லாமே நான் இப்போ உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ இந்த கன்ன நீங்க வச்சுக்கோங்க. யார் இங்க வந்தாலுமே ஷூட் பண்ணிருங்க. தயங்கவே தயங்காதீங்க. ஸோ சேஃபா இங்கேயே இருங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். ஒரு வேலை இருக்கு. விக்டர நான் கூப்பிட்டு வரணும். ஸோ அவன் அங்க அடிபட்டுருக்கான்" அப்படின்னு மாரி சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறான். விக்டர் இருக்கிற இடத்துக்கு போய் பார்த்தா, அங்க விக்டர காணோம். யாரோ அவன தர தரன்னு இழுத்துட்டு போய் அந்த கப்பலுக்கு வெளிய போட்டுருக்காங்க போல. அத அவன் நோட் பண்றான். இந்த நேரம் சாலியும், சாலியோட ஹஸ்பண்டும் பயந்துகிட்டு கன்ன வச்சு நின்னுட்டு இருக்காங்க. அங்க யாரோ பக்கத்துல வர்ற மாரியே தெரியுது. "யாரு நீ? யாரு?" அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருக்க, அங்க அந்த செவுத்துக்கு பின்னாடி நிக்கிறது அந்த மாஸ்க் போட்ட கொலைகாரன் தான். அவன் மாஸ்க் அவுக்குறான். பார்த்தா அதுவும் நம்ம ஹீரோயின் தாங்க. இவள நம்ம கொலைகார ஹீரோயின்னு சொல்லலாம்.
அவளோட மூஞ்சில பார்த்தீங்கன்னா ரத்தமா இருக்கு. அவ இவங்க கிட்ட போயிட்டு, "நான் தான் வந்திருக்கேன். நீங்க ஷூட் பண்ண தேவையில்ல" அப்படின்னு மாரி சொல்லிட்டு, "வாங்க உங்கள சேஃபா கூட்டு போறேன்னு" சொல்லி இன்னொரு இடத்துக்கு கூட்டு போறா. இவங்களுக்கு ஒரே சந்தேகம். இப்போ தானே இவ வேற ட்ரெஸ்ல இருந்தா, இங்க வேற ட்ரெஸ் போட்டிருக்காளே அப்படின்ற மாரி சந்தேகத்தோடயே கேட்டுட்டே போயிட்டு இருக்காங்க. அந்த நேரம் நம்ம உண்மையான ஹீரோயின் இருக்கால்ல, அவ இவங்களயாவது காப்பாத்தி ஆகணும்னு சொல்லி இந்த இடத்துக்கு வந்து பார்த்தா, அவங்க இல்ல. "சரி எங்க இருக்கீங்க? நீங்க போகாதீங்க. நீங்க டேஞ்சர்ல இருக்கீங்க" அப்படின்ற மாரி கத்துறா. இந்த சவுண்டு சாலியோட ஹஸ்பண்டுக்கும் கேட்குது. அவங்க அங்க இருக்கிற அந்த கொலைகார ஹீரோயின் கிட்ட, "நீ தான் உண்மையான ஹீரோயினா?" அப்படின்ற மாரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அவ, "ஆமா, நீங்க பேசாம வாங்க" அப்படின்னு சொல்லி ஒரு ரூம்குள்ள கூட்டு போறா. அந்த ரூம்குள்ள போனோனே, சாலியோட ஹஸ்பண்ட கழுத்துல கத்திய போட்டு சாகடிச்சிடுறா. அந்த நேரம் சாலிக்கும் அடிபட்டுருக்கு. சாலியும் அங்கருந்து தப்பிச்சிடுறா. தப்பிச்சு வெளிய போறா. அந்த நேரம் உண்மையான ஹீரோயின் இங்க வந்துடுறா. ஆனா, நம்ம ஹீரோயின பார்த்துட்டு இவளுக்கு பயம். இவ தான் அந்த கொலைக்காரன்னு நெனச்சுக்கிட்டு, இவ அங்கருந்து ஓட ஆரம்பிச்சிடுறா. இவள தொரத்திக்கிட்டே நம்ம ஹீரோயினும் ஓடி வரா. "ஓடாத, ஓடாத, நான் தான் உண்மையான ஹீரோயின்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கா. ஆனா, நம்ம சாலி பார்த்தீங்கன்னா, பக்கத்துல ரேடியோ ரூம் இருக்கும்ல, அந்த ரூம்குள்ள போயிட்டு ஆன் பண்ணி, இந்த மாரி "என்ன காப்பாத்துங்க. இவ தான் எல்லாத்தையுமே கொன்னுட்டா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கா. இந்த விஷயம் எங்க கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வெரி ஃபர்ஸ்ட் ஷாட்ல இவங்க போட்ல வரும்போதே ரேடியோல ஒரு பொண்ணு சொல்லியிருப்பாள்ல, இந்த மாரி "என்ன காப்பாத்துங்க. அவ வந்து எங்க எல்லாரையுமே கொன்னுட்டா" அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாள்ல. ஸோ அந்த விஷயம் தான் இங்க கனெக்ட் ஆகுது. இத சொன்னோனே ஹீரோயின் அங்க வந்துட்டுருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, அவ அங்கருந்து ஓட ஆரம்பிச்சிடுறா. போய் ஒரு இடத்துல உட்காந்துடுறா. அந்த இடத்துக்கு நம்ம உண்மையான ஹீரோயின் அதான் இவளும் வந்து அங்க வந்துடுறா. வந்து பார்த்தா, அங்க சாலி மாதிரியே ஏகப்பட்ட டெட் பாடி இருக்கு. அப்பதான் புரியுது, இந்த டைம் லூப்ல நெறைய வாட்டி சாலின்றவன் இங்க வந்து தான் இறந்து போயிருக்கா போல. இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் சாலி கிட்ட போயிட்டு, "நீ பயப்படாத. நான் ஒண்ணும் அவங்க எல்லாரையுமே கொலை பண்ணல. அவ வேற ஒருத்தவ. நான் உங்கள காப்பாத்த தான் வந்திருக்கேன். இதே மாதிரியே நம்ம போட்ல மறுபடியும் வருவோம். ஸோ அங்க நம்ம தப்பிச்சு போயிடலாம்" அப்படின்ற மாரி சொல்றா. ஆனா இவளுக்கு எதுவுமே புரியல. இதே நேரம் கீழ சத்தம் கேட்குது. என்னன்னு எட்டி பார்த்தா, நம்ம ஹீரோயின் 2 இருக்கால்ல, அவ வந்து கொலைகார ஹீரோயின அடிச்சு இந்த கப்பல்லேருந்து தள்ளி விட்டுருப்பா. அந்த சீன் வந்து நடந்துட்டு இருக்கு. அதே நேரம் இங்க சாலி வந்து செத்து போயிடுறா. இப்போ ஹீரோயின தவிர எல்லாருமே செத்துட்டாங்க. இந்த நேரம் தான் இவங்க வந்த போட் இருக்குல்ல, அது மறுபடியும் இந்த கப்பல நோக்கி வந்துட்டு இருக்கு. அப்பதான் ஹீரோயின் புரிஞ்சுக்கிறா, எப்போலாம் இவங்க எல்லாருமே சாகுறாங்களோ, அதுக்கு அடுத்து தான் அடுத்த போட், அதான் இவங்களோட போட்டு மறுபடியும் வர ஆரம்பிக்குது அப்படின்றத நோட் பண்றா. இந்த விஷயத்த கீழ இருக்கிற ஹீரோயின் 2 அந்த போட்ட பார்த்துட்டு இருக்கால. ஸோ அத அத வந்து இந்த நம்ம ஹீரோயின், அதான் ஹீரோயின் 1 வந்து மேல இருந்து பார்த்துட்டு இருக்கா. இப்போ புதுசா இந்த போட்ல வரா பார்த்தீங்களா, இந்த ஹீரோயின நம்ம ஹீரோயின் 3ன்னு சொல்லி கூப்பிடலாம். நம்ம ஹீரோயினுக்கு மண்டையே பிச்சுக்குதுங்க. ஸோ இந்த இன்ஜின் எப்படியாவது ஸ்டாப் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு கப்பலுக்கு உள்ள அந்த இன்ஜின் இருக்கும்ல, அந்த இடத்துல போயிட்டு ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றா. ஆனா நிறுத்தவே மாட்டேங்குது. சரி என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி போய் செக் பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தா, அங்க நம்ம ஹீரோயின் இதுக்கு முன்னாடி அந்த விக்டர் கிட்ட இவ உண்மைய சொல்ல ட்ரை பண்ணியிருப்பாள்ல, அந்த சீன் வந்து அங்க நடந்துட்டு இருக்கு. அதான் நம்பர் 2 ஹீரோயின் விக்டர் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. அதுவும் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, "நான் இந்த மாரி டெட் பாடிய கடல்ல இருந்து தூக்கி போட்டேன்" அப்படின்ற மாரி சொல்றான். நம்ம ஹீரோயினுக்கு ஷாக்கு. ஏன்னா நம்ம ஹீரோயின் இந்த விஷயத்த சொல்லியிருக்க மாட்டா. இவ டைம் லூப்ப சேஞ்ச் பண்ண நெனச்சனால எல்லாமே மாறியிருக்கு. அப்பயுமே அந்த விக்டர் இருக்கான்ல, அவன் ஒத்துக்கல. அவனோட தலைய புடிச்சு ஒத்துக்க வைக்கணும்னு சொல்லி அவ தள்ள, அந்த நேரம் பின்னாடி இருக்க குக்கி அதே மாரியே மாட்டிக்குது. இந்த விஷயத்த எல்லாமே நம்ம ஹீரோயின் 1ம் பார்த்துட்டு இருக்கா. "சோபா இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுது" அப்படின்ற மாரி அவ ஒரு ரூம்குள்ள போறா. அந்த ரூம்குள்ள போனா, சாலியோட ஹஸ்பண்ட் இருக்கான்ல, அவன் செத்து போய் கிடக்கான். ஸோ அவன பார்த்தோனே அவனோட ரத்தத்த எடுத்து அந்த ரூம்ல இருக்க கண்ணாடியில "கோ டூ தியேட்டர்" அப்படின்ற விஷயத்த எழுதுறா. அப்புறம் அவனோட டெட் பாடி எடுத்து கப்பல்ல வெளிய தூக்கி போடுறா. இந்த டெட் பாடிய தான் நம்ம ஹீரோயின் பார்த்துருப்பா. இப்போ நேரா அந்த டைனிங் ஹாலுக்கு போறா. அங்க தான் நம்ம சாலியும், சாலியோட ஹஸ்பண்டும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அவங்க கிட்ட போயிட்டு, "கிரெக்கு நம்மள தியேட்டருக்கு வர சொன்னான். நீங்க அங்க போங்க. நான் வேற ஒரு விஷயம் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்புறா. இவங்க 2 பேரும் அவ சொன்னத வச்சுட்டு இப்போ அந்த தியேட்டர் நோக்கி போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நேரா அங்க கொலைகாரனோட ரூமுக்கு போயிட்டு, அந்த கொலைகாரன் மாரியே மாஸ்க்க போட்டுட்டு, கன் எடுத்துட்டு நேரா கிரெக்க ஷூட் பண்றதுக்காக போறாங்க. போன உடனே ஷூட் பண்ண கொஞ்சம் தயங்குறாங்க. என்ன இருந்தாலும் அவனோட ஃப்ரெண்டு தானே. ஸோ அப்படி ஷூட் பண்ண தயங்கிட்டு இருக்கும்போது, கிரெக்கு வந்து இவளோட செப்பல பார்த்துட்டு, "நீ ஜெஸ்ஸு தானே, ஏன் நீ இப்படிலாம் பண்ற?" அப்படின்ற மாரி கண்டுபிடிச்சிடுறான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்றது எல்லாமே நம்மளோட நல்லதுக்கு தான். இப்போ நான் உன்ன ஷூட் பண்ணா மட்டும் தான் நம்ம மறுபடியும் அந்த கப்பல்ல வருவோம். அப்போ நான் இந்த கப்பல்ல இருக்கவங்கள மேல ஏற விடாம நானும் உங்க கூட போய் தப்பிச்சுருவேன். நம்ம எல்லாருமே உயிரோட இருக்கலாம் அப்படின்ற மாரி சொல்றா. அப்போ டக்குன்னு கிரெக்கையுமே வந்து சுட்டு தள்ளிடுறா. இப்போ மீதி நம்ம சாலியும், சாலியோட ஹஸ்பண்டும் அந்த தியேட்டர்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களையும் போய் ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு போய் அவங்களையும் ஷூட் பண்றான். அங்க ஹீரோயின் 3 இருப்பாள்ல, அவ வந்து அங்கருந்து ஓடிடுறா. அவள எப்படியாவது கொலை பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வெளிய போக, அந்த நேரம் அவ கோடாலிய வச்சு நம்ம ஹீரோயின, அதான் கொலைக்கார ஹீரோயினா மாறுன நம்ம ஹீரோயின் 1 இருக்கால, அவள வந்துட்டு அடிக்க வரா. அந்த நேரம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவகிட்ட "நீ எல்லாரையுமே கொன்னா மட்டும் தான் நம்மளால தப்பிக்க முடியும்" அப்படின்ற விஷயத்த சொல்றா. அந்த நேரம் இவ தள்ளி விட, அவ கடல்ல விழுந்துடுறா. இப்போ நம்ம ஹீரோயின், அதான் உண்மையான ஹீரோயின் கடல்ல விழுந்துட்டா.
அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. இப்போ கண் முழிச்சு பார்த்தா, அவ கரையோரமா மயங்கி கிடக்கா. அந்த கரையில இருந்து வேக வேகமா அவங்க பையன பார்க்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா, நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்திருப்போம்ல, ஹீரோயின் வீட்ல இருப்பாங்க அவங்க பையனோட. அந்த விஷயம் இங்க நடந்துட்டு இருக்கு. அவங்க சும்மா சும்மா அவங்க பையன வந்து திட்டிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த எல்லாமே நம்ம ஹீரோயினே ஜன்னல் வழியா ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கா. அந்த விஷயத்த அதான் நம்ம ஹீரோயின அந்த சின்ன பையன் நோட் பண்ணிடுறான். பார்த்துட்டு பயந்து போய் அவன் பக்கத்துல இருக்க பெயிண்ட்ட தட்டி விட, அந்த பெயிண்ட்ட கீழ கொட்டிரும். அப்போ அங்க அதான் வீட்டுக்குள்ள இருந்த ஹீரோயினு, "ஏன்டா இப்படிலாம் பண்ற? எனக்கு 2 வேள வைப்ப போலன்னு" சொல்லி அவள ரொம்பவே அந்த பையன ரொம்பவே அடிச்சு திட்டுறாங்க. அதுக்கப்புறமா அந்த பெயிண்ட்ட வந்து தொடச்சிட்டு இருக்காங்க. இ இதெல்லாம் பார்த்த ஒரிஜினல் ஹீரோயினுக்கு ரொம்பவே சோகமாயிடுது. நம்ம பையன இப்படிலாம் நம்ம கொடுமைப்படுத்தியிருக்கோமோ அப்படின்ற மாரி ரொம்பவே வேதனைப்படுறாங்க. சரி அவன அவகிட்ட இருந்து காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அங்க டோரோட காலிங் பெல்ல போய் ரிங் பண்ணிட்டு, அங்கருந்து ஒரு பக்கத்துல போய் ஒரு ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். ஏன்னா, அப்போதான் அந்த வீட்டுக்குள்ள இருக்க ஹீரோயின் வெளிய வந்து பார்த்துட்டு யாரும் இல்லன்னு சொல்லி உள்ள போவாள. ஸோ அதுக்காக அப்படி பண்றான். அவளுமே வெளிய வந்து பார்த்துட்டு அதே மாரி உள்ள போறான். இந்த சமயம் அதான் இவ வெளிய வந்திருப்பாள்ல, அதே சமயம் நம்ம ஒரிஜினல் ஹீரோயின் வீட்டுக்குள்ள போயிருப்பான். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஒளிஞ்சிருந்து இவள இந்த இடத்துலயே கொன்னுட்டோம் அப்படின்னா, நம்ம இந்த இடத்துலயே வாழலாம், பையனோட சந்தோஷமா வாழலாம் அப்படின்ற மாரி நெனச்சிருப்பா. ஸோ அதனால தான் அவ உள்ள வந்துட்டா. இப்போ உள்ள வந்து அந்த பழைய ஹீரோயின் வீட்டுக்குள்ள இருந்த ஹீரோயின் உள்ள வர, அவ வந்தோனே அவள கொன்னுடுறா. கொன்னுட்டு அவங்க பையன்கிட்ட போய், "இதுக்கப்புறம் இனிமே நான் உன்ன டார்ச்சர் பண்ணவே மாட்டேன். நீ பயப்படாத. நான் நல்ல அம்மா தான்." அப்படிங்கிற மாரி சொல்லி கட்டிப்புடிச்சு ரொம்பவே அழுகுறா. ஆனா அந்த பையனுக்கும் தெரிஞ்சு போச்சு, இவ நம்மளோட அம்மா கிடையாதுன்னு சொல்லி. இதுக்கப்புறம் அதான் அவ கொலை பண்ணால, அந்த பாடி டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு பையில போட்டு, "வா போலான்னு" சொல்லி கார்ல அவன் பையனையும் கூட்டிட்டு டிஸ்போஸ் பண்றதுக்காக போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். எப்படியோ நம்ம பையன காப்பாத்தியாச்சு. இந்த டைம் லூப்ல இருந்தும் வெளிய வந்தாச்சு அப்படிங்கிற ஒரு பெருமூச்சு விடுறாங்க. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா, ஒரு பறவை உங்க கார்ல அடிபட்டு செத்து போய் கீழ விழுந்துருது. அப்போ உங்க காரோட விண்டோல அந்த ரத்தம் தெரிச்சிருக்கும்ல, அந்த விஷயம் இருக்கு. அத பார்த்து இந்த சின்ன பையனும் ரொம்பவே பயப்படுறான். சரின்ட்டு அந்த கார நிப்பாட்டிட்டு, அந்த பறவை செத்து போயிருக்கும்ல, அத எடுத்து பக்கத்துல இருக்க அந்த கடல்ல தூக்கி போடலான்னு சொல்லி போறாங்க. பார்த்தா, அந்த ஆல்ரெடி நெறைய பறவைய இதே மாரியே தூக்கி போட்டுருக்காங்க. ஸோ அப்பதான் அவங்களுக்கு புரியுது, இந்த டைம் லூப் இன்னும் முடியல. நம்ம இன்னும் இதுல மாட்டிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு, அந்த கார எடுத்துட்டு வேகமா இப்போ போறாங்க. அந்த பையனுமே ரொம்பவே கத்திக்கிட்டு இருக்கான். "கத்தாம இருடா, கத்தாம இருடா" அப்படின்னு சொல்லி இவங்க திட்டிக்கிட்டே பின்னாடி பார்க்க, அப்போ முன்னாடி வந்த அந்த லாரிய அவங்க கவனிக்கவே இல்ல. லாரியில அவங்க காரு மோதி, அந்த இடத்துலயே அவங்க கார் ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஆக்சிடென்ட் ஆனதுல அந்த சின்ன பையன் இறந்து போயிடுறான். அதே மாரி இவங்க பின்னாடி டிக்கியில அந்த டெட் பாடி வச்சிருந்தாங்கல்ல, அதுவுமே கீழ வந்து விழுந்துருது. ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் தப்பிச்சிடுறாங்க போல. அவங்க இந்த சைடு நின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே என்ன நினச்சுக்கிட்டாங்க, அந்த கார் ஓட்டிட்டு வந்த அந்த அம்மாவும் கீழ அதான் அந்த டெட் பாடி இருக்குல்ல, அவங்களும் இறந்துட்டாங்க, அவங்க பையனும் இறந்துட்டாங்க அப்படின்ற மாரி அவங்க நினச்சுக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் இங்கேருந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு, இத எப்படியாவது மாத்தி ஆவணுமே அப்படின்ற மாரி ரொம்பவே டயர்ட்ல நின்னுட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு தெரியும். இவங்க பையன காப்பாத்தணும் அப்படின்னா, மறுபடியும் இந்த டைம் லூப்குள்ள நம்ம போய் தான் ஆவணும். அந்த ட்ரையாங்கிள் போட்டுக்கு ஏறி தான் ஆவணும்னு சொல்லிட்டு, பின்னாடி இருக்க டாக்ஸி டிரைவர் கிட்ட அந்த ஹார்பருக்கு என்ன கூட்டு போங்கன்னு சொல்லி, அந்த ஹார்பருக்கும் போய் இறங்குறாங்க. அங்க அதான் நடந்த மாரியே இவங்களோட ஃப்ரெண்டு விக்டர் வந்துட்டு, "என்ன உன் பையன காணோம்?" அப்படின்ற மாரி சொல்ல, அப்போ அவங்க 2 நிமிஷம் எதுவுமே பேசாம யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி வான்னு கூட்டு போக, அப்படியே அவங்களும் போட்ல ஏறுறாங்க. அதே மாரி இந்த 6 பேரும் அந்த போட்லேருந்து கிளம்புறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த படமும் முடியுது. எப்படி போட்டு குழப்பியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். நான் அந்த கதைய தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. கடைசியா என்னதான் சொல்ல வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிரேக்க கடவுள் இருக்கார்ல, அவரோட பையனுக்கு அவரு தண்டனை குடுத்த மாரி, இங்க நம்ம ஹீரோயின் அவங்க பையன போட்டு ரொம்பவே கொடுமை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி கொடுமை பண்ணதுல அவங்க ஆக்சிடென்ட்ல அவங்க பையனும் இவங்களும் செத்து போயிருக்காங்க. ஸோ அதனால இவங்களுக்கு முடிவில்லா ஒரு தண்டனைய குடுக்கணும் அப்படின்னு சொல்லி, இவங்க செத்த பிறகுமே இவங்க இப்படி ஒரு டைம் லூப்ல மாட்டிக்கிற மாரியான ஒரு தண்டனைய கடவுள் குடுத்துட்டாரு அப்படின்ற மாரி ஒரு கான்செப்ட்ல முடிச்சிருக்காங்க அப்படின்றது என்னுடைய ஒரு தியரி. பட் எண்டிங் அப்படின்றது வந்து நம்மளோட கையில தான் அந்த டைரக்டர் வந்து விட்டுருக்காரு. ஸோ இது எப்படி வேணா எடுத்துக்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். இந்த வீடியோவ மறுபடியும் இருந்து பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு புரிய வரும். எத்தன பேருக்கு புடிச்சிருந்தது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நான் உங்கள நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப்.